வணக்கம். கரக்கோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம். பாவம் சவுக்கு சங்கருக்கு அநியாயமா கைய ஒடிச்சு விட்டாங்க. ஒரு பரிதாபமா இருக்குது. பார்க்கறதுக்கு மிக மிக பரிதாபமா இருக்குது. ஒரு நபர் குற்றவாளிங்கிறது வச்சுட்டீங்க, ஜெயில்ல வச்சுட்டீங்க. அதுக்கு மேல அவருக்கு வந்துட்டு ஒரு தண்டனை வந்துட்டு பெரிய தண்டனை வந்துட்டு அவருக்கு வாய் தான் முதலீடு. அத தவிர அந்த அந்த அது வந்துட்டு அவ்வளவு பெரிய நீங்க நினைக்கிற மாரி அது அவ்வளவு பெரிய அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு அது வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆளுமையுள்ள நபர் இல்ல. ஏதோ கிடைச்ச கொஞ்சம் ஒரு சிலத வச்சுக்கிட்டு அது பாவம் பண்ணிட்டு பொழப்புத்தனம் நடத்திட்டு இருந்தது. அரசுக்கு எதிரா. ஆனா அத போயிட்டு நீங்க பயந்து அரண்டவங்க அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி உங்களுக்கு அத கண்டு பயந்து இந்த அரசாங்கம் பயந்து அவர வந்துட்டு மிகப்பெரிய கடுமையான தண்டனை குடுத்துட்டீங்க. அது கொடூரமான தண்டனை. அவர் மேல வந்துட்டு அவர அரெஸ்ட் பண்ணீங்க. அதுல நியாயம் இருக்குது. மக்கள் வந்துட்டு எந்த வகையிலயும் அத அரசு மேல தவறா எடுத்துக்கல. அதுக்கு மேல நீங்க கஞ்சா வச்சீங்க. அத வந்துட்டு 1% பீப்பிள் கூட வந்துட்டு விவரம் தெரிஞ்ச, நியாயம் தெரிஞ்ச 1% ஜனங்க கூட வந்து அத ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, கஞ்சா வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒருத்தன் வந்துட்டு ஒரு அரச எதிர்க்கிறவன் வந்துட்டு கஞ்சா வச்சுட்டு இருந்தா அவனோட கதி என்ன ஆகுங்கிறது அவனுக்கு தெரியாதா? நல்லா தயவு செஞ்சு அரசு வந்து இத சிந்திச்சு பார்க்கணும். ஆனா ஒரு பெரிய அனுதாபத்த வந்து நீங்க சங்கருக்கு தேடி குடுத்துட்டீங்க. சவுக்கு சங்கருக்கு அரசாங்கமே விலையில்லாத அனுதாபத்த அவர் மேல எல்லாரும் வெறுப்புல இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலையா போயிட்டு, ஒரு தலைப்பட்சமா வந்துட்டு தேர்தல்ல வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்களே வந்து யாரும் அவரை ஏத்துக்கல. இந்த நிலைமையில வந்துட்டு இப்போ இப்படியெல்லாம் நீங்க ஒரு காரியத்த செஞ்சு, இப்ப திருப்பி சவுக்கு சங்கர வந்து சீன்ல கொண்டுட்டு வந்துட்டீங்க. உடனே வந்துட்டு தேவையற்ற இது ஜெயிலுக்குள்ள போட்டு அவர அடிச்சு, உடைச்சு ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு வதை குடுத்திருக்கிறீங்க. சித்திரவதை. இது வந்துட்டு என்னன்னா, அவரு வந்துட்டு ஒரு பெரிய ரவுடியோ, ஒரு பெரிய கில்லரோ இல்ல. அவங்களுக்கெல்லாம் குடுக்குற ட்ரீட்மெண்ட்ட வந்துட்டு 3 டிகிரி வந்துட்டு இவருக்கு பயன்படுத்தி இருக்கிறீங்க. இது வந்துட்டு போலீஸ்காரங்கலாம் செய்யல. இது அரசு வந்துட்டு அவர சமாளிக்க முடியாம ஒரே ஒரு செயல்ல தான் வந்துட்டு நீங்க உங்க செயல காமிச்சிருக்கிறீங்க. இது ரொம்ப வன்மையா என்னத்த போய் கண்டிச்சு என்னத்த ஒண்ணும் ஆகப் போறதில்ல. வாயில வந்துட்டு வார்த்தைக்கு கேடா வந்து கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க கையில அதிகார பலம் இருக்குது. ஆனா ஒரு புள்ள பூச்சிய கண்டு பயந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலைய செஞ்சுட்டீங்க. அவரே கொஞ்சம் காலத்துல வந்துட்டு ஒதுங்க போறாரு. யார் நியாயமா இருந்தா அதுவரைக்கும் தான் இந்த சமூகம் வந்து ஏத்துக்கும். அவரு நியாயத்த பிறழும்போது அவரே அடிபட்டு போயிடுறாரு. அதுக்கு ஏன் நீங்க போய் அவர அடிச்சு, உடைச்சு, கை காலெல்லாம் உடைச்சு, உடம்பெல்லாம் இது பண்ணி, அவருக்கு வந்துட்டு இந்த நிலைமை ஏற்படுத்தியிருக்கீங்க. இது மிகப்பெரிய பாவச் செயல். நீங்க செய்யறது வந்துட்டு அரசாங்கங்கிற ஒரு அதிகாரம் இருக்கிற அந்த ஒரு பவர வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றீங்க. அது வந்து சவுக்கு சங்கருக்கு பண்ணாலும் சரி, இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு நீங்க பண்ணுனாலும் அது மிகப்பெரிய அது ஒரு கொடூரமான ஒரு வேலைய வந்து அரசாங்கம் செய்யுது. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. மக்கள் மத்தியில வந்துட்டு நான் முதல்ல ஒரு இதுல சொல்லியிருந்தேன். அந்த அனுதாபம் வந்துட்டு நீங்களே ஒரு அனுதாபத்த சவுக்குக்கு தேடி குடுத்துட்டீங்க. ஒரு கஞ்சா வச்சேன்னு சொல்றீங்க. அந்த கஞ்சாவ நீங்களே வச்சுட்டு ஒரு அநியாயமா ஒரு கஞ்சா கேஸ்ல வந்துட்டு அவர வந்துட்டு அது வழக்குல இழுத்தடிக்கணுங்கிற நோக்கம், சாகடிக்கணுங்கிற நோக்கம். ஒரு ஒரு அரசாங்கம் வந்துட்டு ஒருத்தனுடைய தாங்கிக்க முடியாத இன்னல குடுக்குறாங்கிறதுனால, நீங்க வந்துட்டு அதுக்கு கஞ்சாவ வச்சுட்டீங்க. அடுத்தது வந்துட்டு வழக்கு மேல வழக்கு போடுறீங்க. சென்னையில ஒரு வழக்கு, மதுரையில ஒரு வழக்கு, சேலத்துல ஒரு வழக்கு, திருச்சியில ஒரு வழக்குன்னு இப்படி ஒரு மனிதன் மேல, தனி மனிதன் மேல வந்துட்டு இத்தன வழக்கு போட்டீங்கன்னா, என்ன ஒரே நேரத்துல இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டாரா அவரு? ஏதோ ஒரு 2 வழக்கு போட்டு இருக்கிற வழக்கெல்லாம் அப்போதைக்கு அப்பவே நீங்க போட்டு குற்றவாளிய நிரூபணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே! அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தேடி தேடி புடிச்சு அவர் மேல வந்துட்டு வழக்கு போடுறது, இது வந்து பொய் வழக்குங்கிறது அப்பட்டமா தெரியுது. இப்படி ஒரு கவர்ன்மெண்ட் நடத்துற நீங்களே இப்படி பண்ணுனா, அவரு எங்க மக்கள் வந்துட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுற பொதுமக்கள் போய் எங்க போய் சொல்ல முடியும்? இது நீதிமன்றத்தில எல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க போறதில்ல. கிடைக்கலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நீதிபதி வந்தா அது உங்களுக்கு அவமானம் ஆயிடு. அரசுக்கு வந்துட்டு பெரிய அவமானம் ஆயிடு. இது நீங்க அப்படித்தான் ஒரு அவமானத்த நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. தெரியுதா? அது வந்துட்டு 2வது வந்துட்டு முதல்ல எலக்ஷன் நேரத்துல தான் கூலி குடுத்து கூட்டத்த கூட்டிட்டு வருவீங்க. இப்ப பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு வயதான பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வதைக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் கூலி குடுக்குறோங்கிற போர்வையில எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம, என்ன காரணத்துக்கு போறேன்னு தெரியாம,
அதுகெல்லாம் வந்து விளக்கு மாத்த தூக்கிட்டு கையில் வருதுங்க. அதுக வந்துட்டு அதுகெல்லாம் சொல்லுதுங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்டால், எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், இல்லை கூப்பிட்டாங்க வந்தோம். என்ன இப்படியெல்லாமா நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சவுக்குக்கு எதிராக, சவுக்குங்கிறவன் ஒரு தனி மனிதன். அவங்க பின்புலம் எதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அறிக்கை விடுறாருன்னா அவர் நாளைக்கு போயிடுவார். அது ஏதோ ஒரு அவனுக்கு வேலை பார்த்தாங்கிற ஒரு நிமிஷத்துக்காக அவர் ஒரு 2 நிமிஷத்தை இறங்கி வந்துட்டு அவருக்கு சவுக்குக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு ஜெயக்குமார் பேசுகிறாருன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூழ்ச்சிக்காகத்தான். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு அரசியல்வாதி முகம் எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்துட்டு வன்மத்தை தீர்க்கறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பெண்கள் ஒரு புரட்சி படை தீர்த்திட்டு கொண்டுட்டு வந்து அந்த வயதானவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளக்கு மாத்த கையில் கொடுத்து நீங்கள் போராட வைக்கிறீங்க. இது அரசுக்கு வந்துட்டு இது ஒரு ஒரு அரசுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாரித்து கொடுக்காது. இதெல்லாம் வந்துட்டு இதனாலையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒடுக்க முடியாது. என்னென்னா ஒரு அநீதியிலிருந்து ஒரு அநீதி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் ஒரு குரல் கொடுக்குறாங்க, தெரியுதா? அதெல்லாம் விட்டுட்டு அரசாங்கம் வந்துட்டு இந்த பெண்களை கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைங்க இத்தனை வெயில்ல இல்லைங்களா, இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கூலி கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் போராட வைக்கிறீங்க. இதிலிருந்து அரசு திருந்தணும். இனியும் வந்துட்டு இப்படித்தான் செய்வேன்னா உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள், நீங்களே 4வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுட்டேங்கிறீங்க. இன்னும் அதிகபட்சம் உங்கள் அரசு வந்துட்டு 1.5 வருஷ காலம் இருக்க போகுது. இந்த 1.5 வருஷ காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு யார் ஒரு சவுக்கு சங்கர் வேணால் மிரட்டி நீங்கள் பணி வச்சிடலாம். இன்னும் இருக்கக்கூடிய உங்களுடைய அநியாய அக்கிரமங்களை வந்துட்டு இன்னும் லட்சக்கணக்கான குரல், கோடிக்கணக்கான குரல் உங்களுக்கு அரசுக்கு எதிராக ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்காக நல்லது பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட நல்லது நீங்கள் வந்துட்டு அடுத்தது எல்லா வசதி வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு வழியை வந்துட்டு அரசு பார்க்கணும். அந்த கவனத்தை எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு போலீஸ் படையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு மனிதனுக்காக அரசாங்கத்தினுடைய காசு வீணாகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையே இல்லை. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அது வந்துட்டு அது புள்ளப்பூச்சி. அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பலசாலியோ இல்லை ஒரு தைரியசாலியோ இல்லை. ஏதோ வாயை வச்சுட்டு இருக்கிற ஏதோ கிடைச்ச ஒரு சிலதெல்லாம் உண்மைகளை வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வந்தது. ஒரு சிலதை பொய் செய்திகளை கொண்டுட்டு வரும்போது மக்களே சவுக்கு சங்கரை நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவருக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஒதுங்கி போனவரை வந்துட்டு இழுத்து வீணான ஒரு நிதி பண்ணிட்டீங்க. அரசு வந்து இதை தயவு செஞ்சு கவனத்தில் வைக்கணும். பார்க்கலாம் நீங்கள் என்ன ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா, இனிமேல் ஒரு திருந்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. இல்லை நான் திருந்த மாட்டேன், இப்படித்தான் நான் செய்வேன்னு செஞ்சால் பரவாயில்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான நாட்கள் நம்பர்ட் இன் யுவர் டேஸ். இன்னும் ஒரு 1.5 வருஷ காலம்தான் இருக்குது, தெரியுதுங்களா? அது மக்களுக்கு வந்துட்டு இன்னையிலிருந்தே ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீங்கள் செய்யக்கூடிய எவ்வரி ஆக்ஷன் கெட்ஸ் ரியாக்ஷன். அது வந்துட்டு எதிராக உங்களுக்கு வருங்கிறத வந்துட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. மறுபடியும் நீங்கள் ஆட்சி இழக்கணும், மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு முடிவு இருந்தால் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நீங்கள் வந்துட்டு மூர்க்கத்தனமாக செய்யுங்க. அது ஒன்றும் வருத்தம் இல்லை, தெரியுதா? இதனால் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு உங்களுடைய அநியாயங்களை வந்து தட்டி கேட்கக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர் உங்களை பற்றி அரசனுடைய குறைகளை வந்து பேசுறதுக்கு தயாராகிட்டாங்க. பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பயப்படணும்னு நினச்சா எதுக்கு பயப்படணும்? நியாயத்தை பேசுகிறவங்க எதுக்கு உங்கள்கிட்ட அரசை கண்டு பயப்படணும்? அதனால் தயவு செஞ்சு சங்கர் விஷயத்தில் மனிதாபிமானம் மற்ற வகையில் தயவு செஞ்சு நடக்க வேண்டாம். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். என்னமோ வந்துட்டு அவன் ஒரு கொலை குற்றவாளி கூட அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதில்ல. நீங்கள் போயிட்டு இவ்வளவு பெரிய வன்மமாக வந்துட்டு செஞ்சுருக்கிறீங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பெண்களை ஏவி விடுறது, வழக்கு மேலே வழக்கு போடுறது, போய் கஞ்சாவை வைக்கிறது, இனி கொடூரமாக பண்ணி இன்னும் என்ன சட்டத்தினுடைய ஓட்டை என்ன இருக்குதோ அதை பயன்படுத்த பார்க்குறீங்க. இது எல்லாம் வந்துட்டு ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பார்க்கலாம், அரசு வந்துட்டு இதையெல்லாம் ஒரு நியாயமான வகையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். எங்களோட கருத்தை பதிவு பண்ணிட்டோம். எடுத்துக்கிற வகையில் நீங்கள் அரசு எடுத்துக்கிட்டும். இல்லை அரசு வந்துட்டு இப்படியே எதிர்போக்கில் போச்சுன்னா அரசுக்கு தான் இழப்பு வரும். வணக்கம்.